நீங்க டெல்லிக்கு போனதே சட்டசபையில் முதலமைச்சர் சொல்லி தானே சார் தெரியும். இது என்ன சார் கட்சியா? இதுதான் நடத்துற முறையா? இதுதான் ஒரு கட்சியினுடைய தலைவர் நடந்து கொள்ளும் முறையா என்று கேட்கிறேன். சட்டசபையில் எழுந்து முதலமைச்சர் சொல்லுகிறார், எதிர்கட்சி தலைவர் இன்று காலை டெல்லி சென்றிருக்கிறார், அங்க போய் தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை பேசுவார் என்று எதிர்பார்க்கிறேன். தான் திகைத்து நிற்கிறார்கள் அதிமுக எம்எல்ஏக்கள். டெல்லி போயிருக்கிறாரா என்று பொதுச் செயலாளர் டெல்லி போனதே தெரியாமல் உட்கார்ந்து இருக்கிறார்கள் சட்டசபைக்குள். நான் அறுதிட்டு சொல்ல முடியும் என்னால், அங்கே இருந்த ஒருத்தருக்கும் தெரியாது இவர் டெல்லி. சட்டமன்ற கட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர்வி உதயகுமாருக்கோ கொரடாவுக்கோ யாருக்கும் தெரியாது. இவர் புறப்பட்டு போயிட்டார் டெல்லி. டெல்லி போனா நான் கட்டிடத்தை பார்க்க வந்தேன்றாரு. அங்க போய் கதை விடுறாரு நிருபர்களிடம். அப்புறம் அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார். பிறகு அங்கிருந்து திரும்பிய பிறகும் பொய் சொல்கிறார், கூட்டணி பற்றி பேசவில்லை என்றார். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்கும் சார். அவங்க அன்னைக்கு அதை சொல்ல வேணாம்னு நினைச்சிருந்திருக்கலாம். அதெல்லாம் வெளிப்படையா சொல்லிட்டு நான் கூட்டணி குறித்து பேசதான். அப்படி இருக்கிற நடைமுறையின் மீதுதான் இப்போது அதிருப்தி. ஓகே, ஒருவர் வெளிப்படுத்துகிறார், அநேகமாக 5ஆம் தேதி அவர் வெளிப்படுத்துவார், நிச்சயமாக நடந்தவற்றில் சிலவற்றை கூறுவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனா நீங்க நினைக்கிறீங்க, ஆனா பல பேரும் சொல்றது செங்கோட்டையன் பெருசா நிறைய விஷயங்கள் பேசிட மாட்டாரு, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா தான் பேசுவாரு, அவ்வளோலாம் ஒரு ரிபல் கிடையாது அவரு. அவர் ரிபல் அல்ல, ஆனால் தான் ஒதுக்கப்படுவது ஏன் என்பதை பற்றிய காரணங்களையாவது அவர் கூறுவார் என்று எதிர்பார்க்கிறேன். அவர் ஒதுக்கப்படுகிறார் என்பதையாவது வெளிப்படுத்துவார். கட்சி சரியான திசையில் பயணிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை எந்த வடிவத்தில் கூறப்போகிறார் என்பதைத்தான் நான் பார்ப்பதற்கு காத்திருக்கிறேன். கட்சி சரியான திசையில் பயணிக்கவில்லை என்பது திரு செங்கோட்டையன் பார்வை. அதை 5ஆம் தேதி வெளிப்படுத்துவார் என்றால் அதை எவ்வாறு வெளிப்படுத்த போகிறார், அவருடைய பாணி என்னன்றது வேற. அதிரடியாக சில பேர் இப்போ ஒன்னு இருக்கு, ஒரு பெரிய இஷ்யூ இருக்குன்னா மைக் எல்லாம் முன்னாடி நிக்குதுன்னா அப்பயே சொல்ல வேண்டியதானே. இதுக்குன்னு ஒரு நாள் குறிச்சு அந்த நாளைக்கு காலையில நான் பேச போறேன்னு சொன்னா அது வரைக்கும் ஏன் இவ்வளவு ஒரு ப்ராசஸ் பண்ணணும்? அதுவரை சில நண்பர்களிடம் அந்த 5ஆம் தேதி பேசுறேன்றதை இவர் சொல்லியிருக்க வேணாம், 5ஆம் தேதியே பேசலாம், அது வேற விஷயம். சில நண்பர்களிடம், கட்சியில் இருக்கக்கூடிய சகாக்களிடம் நான் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்திருக்கிறேன், இப்படி செய்யலாம் என்று இருக்கிறேன் என்றதெல்லாம் சொல்வதற்கு 1-2 நாட்கள் தேவை என்று அவர் கருதி இருக்கலாம். அவருக்கு மனசுல தோன்றி இருக்கும் இது போகிற பாதை சரியில்லை என்று. நான் என்ன சொல்றேன், ஒரு செங்கோட்டையன் பேசுறதுக்கு முன் வராரு. எனக்கு தெரிந்து ஒரு 6-7 செங்கோட்டையன்கள் உள்ள இருக்காங்க, அவங்க பேச மாட்டேன்றாங்க. இதுதான் அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே. எடப்பாடியின் முதுகுக்கு பின்னால் 7-8 செங்கோட்டையன்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரியும் அதிமுக போகிற பாதை சரியாக இல்லை. இந்த வண்டி இப்படி போயிட்டு இருந்ததுன்னா இது போக வேண்டிய சேர வேண்டிய டெஸ்டினேஷனை சேராது.